நிறைய பேருக்கு வந்து தூக்கம் இல்லை எங்ககிட்ட வருவாங்க. அப்போ அவங்க லைஃப் ஸ்டைலை பார்க்கும்போது அவங்க செடென்ட்ரி லைஃப் ஸ்டைலில் இருப்பாங்க, உட்கார்ந்தத்திலே தான் இருப்பாங்க, ஆக்டிவிட்டியே இருக்காது. அப்போ ஈவினிங் ஒரு 30 மினிட்ஸ் வாக்கிங்காக இருக்கலாம், ஜாகிங்காக இருக்கலாம், இல்லை ஜிம்முக்கு போகலாம். ஏதாவது ஒரு நம்ம உடல் உழைப்பு நம்மளுக்கு கொடுக்குற பட்சத்தில் உங்களுக்கு அந்த மசில் டயர்ட்னஸ் கொஞ்சம் தேவை. நம்ம வந்து தூங்கும் போது என்னைக்காவது நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க, நாள் ஃபுல்லாக என்னைக்காவது விளையாடி இருப்பீங்க, என்னைக்காவது ரொம்ப அலைஞ்சிருப்பீங்க, அப்போ படுத்த உடனே தூங்கியிருப்போம். ஸோ அதுதான் விஷயம். ஸோ இது ஒரு ஹேக்கு தான். அடுத்து 7 to 8 ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஏர்லி டின்னர். ஸோ ஏர்லி டின்னர் பற்றி இம்பார்ட்டன்ஸ் நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, எல்லாருக்குமே தெரியும் நம்புறேன். யூஸ்வலாக என்ன சொல்கிறோம், நம்ம தூங்குறதுக்கு ஒரு 3 ஹவர்ஸ்க்கு முன்னாடி டின்னரை முடிக்கணும். பிகாஸ் நம்ம டைஜஷன், நீங்கள் லேட்டாக லெட்ஸே 10-11 மணிக்கு நீங்கள் ஃபாஸ்ட் ஃபுட்டு ஏதோ ஒன்று சாப்பிட்டுட்டு தூங்குறீங்க அப்படின்னா நம்ம உடம்பு எப்பவுமே உணவு உள்ளே போச்சுன்னா அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கும். அப்போ டைஜஷன் பண்ணிகிட்டே இருக்கும்போது குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப் வந்து ரொம்பவே வந்து பாதிப்படையும். ஸோ அப்போ முடிஞ்ச அளவுக்கு டின்னரை வந்து ஒரு அட்லீஸ்ட் 8க்குள்ளேயாவது முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். அடுத்து வாட்டர் இன்டேக் வந்து ஸ்டாப் பண்ணணும். ஏன் அப்படின்னா நிறைய பேருக்கு ஃப்ரீக்வென்ட் யூரினேஷன் ப்ராப்ளம் இருக்கும், தூக்கம், அதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட். ஸோ அப்போ இரவு ஒரு 7-8 மணிக்கு மேலே தண்ணி குடிக்கிற ஸ்டாப் பண்ணிக்கலாம். காலையில் நீங்கள் குடிக்கிற அந்த 3 லிட்டர்ஸ் வாட்டர் காலையில் குடிச்சிக்கலாம். இரவு 7 மணிக்கு மேலே கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா அதுவுமே வந்து தூக்கத்தை வந்து டிஸ்டர்ப் பண்ணாது. அடுத்து முக்கியமான வெரி இம்பார்ட்டன்ட் இது 8 மணிக்கு மேலே உங்கள் வீட்டில் ஒயிட் ஃப்ளோரசன், நிறைய பேர் வீட்டில் ஒயிட் லைட்ஸ் தான் இருக்கும், டியூப் லைட்ஸ் எல்லாம். முடிஞ்ச அளவுக்கு எல்லோ லைட்ஸ் கொஞ்சம் வீட்டில் இருந்தால் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, இல்லை வாங்கி போட்டுக்கலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு 8 மணிக்கு மேலே இந்த ஒயிட் லைட் இருக்கு இல்லையா, அந்த ஃபோனில் இருக்கட்டும், அந்த லேப்டாப்பாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து ப்ளூ வேவ் லென்த். ஸோ அது நம்ம கண்களில் படும்போது நம்ம உடம்பு என்ன நினச்சிக்கோன்னா பகல் அப்படின்னு நினச்சிக்கும். மெலட்டினின் ஹார்மோனோட அந்த ப்ரொடக்ஷனை வந்து பாதிப்பாகும். ஸோ அப்போ இரவு ஒரு 7-8 மணிக்கு மேலே ஆம்பர் கலர், ஸோ இப்போ மேலெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கலர் ஒரு மாதிரி எல்லோ, மைல்டு எல்லோ ஆரஞ்சு கலர் லைட்டை உங்கள் வீடு ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா அந்த ஒரு விஷயமே உங்களுக்கு நல்லாவே வந்து அந்த மெலட்டோனின் செக்ரேட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அடுத்து டிஜிட்டல் டீடாக்ஸ் சொன்ன மாதிரி ஒரு அட்லீஸ்ட் 9 o'clock மேலே உங்கள் வீட்டில் இருக்கிற ஒய்ஃபையை டர்ன் ஆஃப் பண்ணிக்கலாம். பிகாஸ் அதில் இருக்கிற இஎம்எஃப் நம்ம மூளைகளை பாதிக்குது. அண்ட் அதே மாதிரி மோஸ்ட்டாக வந்து இந்த ஃபோனு டிவியெல்லாம் 9 o'clock மேலே பார்க்காம இருக்கிறது நல்லது. பிகாஸ் அதுலேருந்து வர ப்ளூ வேவ் லென்த் லைட்டுமே வந்து நம்மளுக்கு இந்த தூக்கத்தை வந்து கெடுக்குது. ஸோ அடுத்து ஸ்லீப் ஹேக்ஸ் பார்த்துலாமா? ஸோ ஒரு ஃபியூ ஸ்லீப் ஹேக்ஸ் நான் சொல்கிறேன். ஸோ இது எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே, எங்களோட கிளைண்ட்ஸ் எல்லாத்துக்குமே சொல்லித்தரோம். தூங்குறதுக்கு 1 மணி நேரம் முன்னாடி பவர் டவுன் ஹவர் அப்படின்றது ஒன்று சொல்லித்தரோம். ஸோ இது என்ன அப்படின்னா லாஸ்ட் 1 hour 20 மினிட்ஸாக நீங்கள் வந்து பிரிச்சுக்கலாம். ஸோ முதல் 20 மினிட்ஸில் என்ன பண்ணணும் அப்படின்னா ஹாட் வாட்டர் பாத், இது ஒரு ஹேக் தான். ஸோ ஹாட் வாட்டர் ஒரு வெது தண்ணியில் நம்ம குளிச்சுட்டு நம்ம படுக்கும் போது இது எதனால் அப்படி பண்ண சொல்கிறோம் அப்படின்னா நம்மளோட கோர் பாடி டெம்பரேச்சர் 1-2 டிகிரி கம்மியாகும். ஸோ ஹாட் வாட்டர் பண்ணால் உடம்பு சூடு தானே ஆகணும் கேட்டிங்கன்னா இல்லை, வேசோ டைலேஷன் நடக்கும். நம்மளுக்கு வந்து சுடு தண்ணி அந்த ஸ்கின்ல படும்போது அப்போ நம்ம உடம்புக்குள்ள ஒரு தெர்மோஸ்டாட் இருக்கு. ஸோ அதை என்ன பண்ணும், 1 to 2 டிகிரி நம்ம கோர் பாடி டெம்பரேச்சர் கம்மி பண்ணும். தூக்கத்துக்கு நம்ம பாடி டெம்பரேச்சர் வந்து 1 to 2 டிகிரி கம்மியானால் அது வந்து ஹெல்ப் பண்ணும்.